ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இது எங்க அத்தையோட ரெசிபிங்க. இதை ஒரு தடவை யாராவது சாப்பிட்டாங்கனாலும் இதுக்கு எல்லாரும் அடிமையாயிடுவாங்க. மறுபடியும் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இப்படி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி தாங்க திங்க் பண்றீங்க. நானே சொல்லிடுறேங்க. சந்தவை தாங்க இது. சந்தவை செய்யறதுக்கு நம்ம எப்பயும் நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வச்சு உளுந்து ஊற வைப்போம் பார்த்தீங்களா? அந்த உளுந்து ஊற வைக்காம வெறும் அரிசி மட்டும் 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி மாவு எடுக்கணுங்க. அந்த மாவு புளிக்க வைக்க கூடாது. அப்படியே அரைச்ச உடனே இட்லி ஊத்திடணுங்க. வெந்த உடனே எடுத்து இந்த சந்தவ மரத்துல போட்டு நம்ம முறுக்கு புளிக்கிற மாதிரி அப்படி புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா சேமியா மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நீளமாவும் இருக்குங்க. இப்ப பிழிஞ்சு வச்ச இந்த சந்தவையை நம்ம தாளிச்சிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் 4 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு பட்டை, ஸ்டார் மொக்கு, 3 பிரியாணி இலை, கொஞ்சமா கல்பாசி, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு இதை போட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தட்டி வச்சு எடுத்து போட்டுக்கலாங்க. இது லைட்டா வணங்கினதும் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி இதுல போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கினதும் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எல்லாத்தையும் இதுல போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்ப ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த ஒரு 6 பெரிய தக்காளியை எடுத்து இதுல போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கி அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விடணுங்க. அப்பதான் சந்தவையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வருங்க. அடுத்து இதுல ஒரு பொடி புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். அடுத்து நம்ம பிரிஞ்சு வச்சுக்கிற சந்தவை எல்லாத்தையும் எடுத்து இதுல ஆட் பண்ணணுங்க. இப்போ பெரிய எலுமிச்சை பழமா ஒரு எலுமிச்சை பழம் முழுசா எடுத்து அதை பிழிஞ்சு அதோட சாறை இதுல சேர்த்திட்டு இப்ப இந்த மசாலா ஃபுல்லா அந்த சந்தவையில ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஃபுல்லா கலரிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த வெள்ளை கலர் சந்தவையை உப்பு பெப்பர் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை மட்டும் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பழமும் சர்க்கரையும் 2ம் போட்டு கொடுக்கலாங்க. இது செய்யறதுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் தாங்க. ஆனா ஒரு தடவை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்க வீட்டுல இருக்கவங்கள செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான டிஷ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.